கர்ப்பிணிகளோட மாதாந்திர உண்டாகும் டிசீஸும் அதுக்கான பரிகார மருந்து தான் பார்க்க போகிறோம். ஒரு மொத்தம் 10 மாதத்துக்கான மெடிசனும் நெக்ஸ்ட்டு வந்து அதுக்கான சிம்டம்ஸும் இதில் இருக்கும். நம்ம இதில் இருக்க மெடிசனை வந்து எல்லாத்துக்குமே ஒரே டிஃப்ரெண்ட் மெடிசன்ஸ் தான் வரும். பட் என்ன பண்ணணும்னா ப்ரிப்ரேஷன் மெத்தட் மட்டும் ஒரே மாதிரி இருக்கும். நம்ம எந்த மெடிசன்ஸ் எடுத்தாலும் அதை சம அளவு எடுத்து, இப்போ இது 3 எடுக்கிறோமா, இப்போ தாமரைப்பூ எடுக்கிறோம், சந்தனம் எடுக்கிறோம், விளமிச்சம் எடுக்கிறோம், இது 3மே ஈக்குவல் குவான்டிட்டியில் எடுத்து அதை வந்து தண்ணியோட நல்லா அரைச்சிட்டு அதுக்கப்புறம் பசும்பாலில் மிக்ஸ் பண்ணி சாப்பிடணும். இதுதான் இதோட ப்ரிப்பரேஷன் மெத்தடு. இதில் இருக்க இன்க்ரீடியன்ட்ஸ் மட்டும்தான் மாறுமே ஒழிய ப்ரிப்பரேஷன் மெத்தட் வந்து ஒன்றா தான் இருக்கும். இது நம்ம எவ்வளோ ஈஸியாக ஷார்ட்டாக பார்க்கலாம் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். நம்ம அப்படியே இதில் இருக்க இன்க்ரீடியன்ஸை வந்து ஒரு ஸ்டோரி மாதிரி ஃபார்ம் பண்ணி பார்க்கலாம். ஃபர்ஸ்ட்டு ஒரு பொண்ணு என்ன பண்ணுறா அப்படின்னா, ஒரு ப்ரெக்னென்ட் லேடி இருக்கா. அவள் என்ன பண்ணுறா அப்படின்னா, தலையில் வந்து தாமரைப்பூ வச்சுக்கிட்டு, நெத்தியில் வந்து சந்தனம் பூசிக்கிட்டு, அப்புறம் விளக்கமாறு எடுத்துட்டு வெளியே கூட்ட வரா. வெளியே கூட்டிட்டு அவள் என்ன பண்ணுறா அப்படின்னா, கோலம் போடுறா. என்ன கோலம் அப்படியே தான் ஒரு கோலம் போடுறா. அந்த கோலம் போட்டுட்டு தாமரைப்பூ வந்து நடுவில் வச்சிடுறா. அது என்ன தாமரைப்பூ அப்படின்னா ஒயிட் கலர் தாமரைப்பூ. அதுக்கப்புறம் அது என்ன தண்ணி ஊற்றினான்னா கழுநீர் அதில் ஊற்றினான். அதை ஊற்றிட்டு தான் அவள் கோலம் போட்டா. அதுக்கப்புறம் என்ன ஆகுச்சுன்னா, கோலம் போட்டதுக்கப்புறம் உள்ளே வந்து நெய்யில் செஞ்ச கிழங்கையும் சாப்பிட்டுட்டு இருக்கும் போது நொச்சுன்னா அவளுக்கு இரும்பல் வருது. அப்போ என்ன பண்ணுறாங்கன்னா, அவங்க ஹஸ்பண்ட் வந்து அவங்களுக்கு கொஞ்சம் ஆம்லேட் போட்டு தராங்க. அப்படி ஆம்லேட் சாப்பிடும் போது பக்கத்தில் விளக்கமாறு இருக்குது. அதை பார்த்தோன்னே அந்த பொண்ணு வந்து ரொம்ப திட்டுறா. உடனே அவங்க ஹஸ்பண்ட் என்ன பண்ணுவாங்கன்னா, அவங்களுக்கு வந்து முந்திரி பருப்பும் அதுக்கப்புறம் நெய்யில் செஞ்ச கிழங்கையும் கொடுத்துட்டு அங்கே பக்கத்தில் இருக்க விளக்கமாரை எடுத்து அந்த சைடு வச்சிருவாங்க. அதுக்கப்புறம் அந்த சந்தனத்தை அவங்க நெத்தியில் கொஞ்சம் வச்சு விட்டுட்டு இவரு போய் அந்த கோலத்தை வந்து ரீஅரேஞ்ச் பண்ணுவார். அதுக்கப்புறம் அந்த கோலத்தில் என்ன இருந்துச்சுன்னு ஃபர்ஸ்டே பார்த்தோம். தாமரைப்பூ போட்டு தான் அவங்க கோலம் போட்டு வச்சுருந்தாங்க. ஸோ அந்த தாமரைப்பூவில் போய் அவங்க இன்னும் கொஞ்சம் ரீஅரேஞ்ச் அவங்க ஹஸ்பண்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் உள்ளே வந்து நெய்தர் கிழங்க அவங்க ஒய்ஃபுக்கு கொடுக்குறாங்க. அதுக்கப்புறம் உள்ளே வர்றது யாரு அப்படின்னா அவங்க ஹஸ்பண்ட் தான். ஸோ அதனால ராஜா மாதிரி அவர் வராரு. அவரோட தோள்கள் எப்படி இருக்கு அப்படின்னா மருது மாதிரி ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கு. அவர் உள்ளே வந்ததுக்கப்புறம் அவங்க ஒய்ஃப்க்கு என்ன கொடுக்குறாரு அப்படின்னா சர்க்கரையும் அப்புறம் இழுப்பம் பூவையும் அவர் கொடுக்குறாரு. ஸோ நம்ம இதில் இருக்க இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் வந்து ஒரு ஸ்டோரி மாதிரி பார்த்தோம். இதை இப்படி இந்த மாதிரி ஸ்டோரி ஃபார்ம் பண்ணி தான் நான் படித்தேன். உங்களுக்கு இந்த ஸ்டோரி பிடிச்சிருந்ததுன்னா நீங்கள் இதே மாதிரி படிச்சுக்கோங்க. இல்லை உங்களுக்கு இது ப்ராப்பராக இல்லைன்னா நீங்கள் ஒரு புதுசாக ஒரு ஸ்டோரி ஃபார்ம் பண்ணி படிங்க. ஸோ ஈஸியாக உங்களுக்கு ஞாபகத்தில் இருக்கும். நெக்ஸ்ட்டு வந்து இந்த மந்தோட சிம்டம்ஸை நம்ம பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் மந்த்தில் எப்படி இருக்கும் அப்படின்னா கொஞ்சமாக வலி ஃபார்ம் ஆகும். ஓகேவா, நம்ம அப்படியே ஈஸியாக மெமரைஸ் பண்ணுற மாதிரி சொல்லணும்னா ஃபர்ஸ்ட்டு கொஞ்சமாக ஒரு சின்ன வலி ஏற்படுமா. அதுக்கு அடுத்தது என்ன ஆகுதுன்னா அந்த வலி கொஞ்சம் பெருசாகுது. வலி பெருசாக நம்ம என்ன பண்ணுவோம், அந்த பக்கம் இந்த பக்கம் வந்து அசைவோம். ஸோ அதனால முறுக்கி வலியை வந்து வயிறு வந்து இழைக்க செய்யுது. அதுக்கு அடுத்தது ரொம்ப வலியான சிவியரானதுக்கு அப்புறம் என்ன ஆகும், பிளட் டிஸ்சார்ஜ் ஆகும். ஸோ பிளட் வருது அப்படின்னு இமேஜின் பண்ணால் 4வது ஸ்டேஜில் பிளட்டு வருது. 5வதுக்கு என்ன ஆகும் அப்படின்னா 5க்கும் 7க்கும் வந்து அதே மாதிரி வலி தான் ஃபார்ம் ஆகும். அதனால திரும்பியும் வலி வருது. அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா நம்மளுக்கு நீர் சுருக்கு ஏற்படுது. அதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு 7th வலி வருது. வலி வந்ததுக்கப்புறம் என்ன ஆகும், நம்ம ரொம்ப டயர்டாக ஃபீல் பண்ணுறோம். ஸோ கை கால் அயர்ந்து போயிடுது. நம்ம டயர்டானதால சாப்பிடல அதனால என்ன ஆகுதுன்னா உடம்பு ரொம்ப சிவியராகி சூழில் வந்து வலி ஏற்படுது. அதுக்கப்புறம் வயிறு வந்து இலக்கிட்டு போயிடுது. இவ்வளோதான். இந்த கரெக்டாக 10 மந்த்துக்கான சிம்டம்ஸ் வந்து இது மாதிரி ஈஸியாக படிச்சுக்கோங்க. அடுத்தது நம்ம பார்க்குறது வந்து இதோட குறிகுணங்கள். என்னென்ன குறிகுணங்கள் இருக்கும் அப்படின்னா துவளைக்கானல் டயர்ட்னஸ் மாதிரி இருக்கும். நெக்ஸ்ட்டு வந்து அதிகமாக தாகம் இருக்கும். அப்புறம் வந்து மூச்சை இருக்கும், மயக்கம் இருக்கும். அப்புறம் வந்து ஃபீவர் இருக்கும், நீர் சுருக்கு இருக்கும், நீர் சுரக்கம் இருக்கும். அப்புறம் நீர் வந்து அடைப்பு இருக்கும். அப்புறம் வந்து கல்லடைப்பு இருக்கும். இந்த குறிகுணங்கள்லாம் வந்து ப்ரெக்னன்சி டைமில் நம்மளுக்கு இருக்கும். ஸோ இது வந்து ஃபுல்லாக இது ஒரு இம்பார்ட்டன்ட் 5 மார்க்கு. இது நம்ம செகண்ட் இயர்லேயும் படிப்போம், தேர்ட் இயர்லேயும் படிப்போம். ஃபைனல் இயருக்கும் நம்ம ஓஜி டிபார்ட்மெண்ட்டுக்கு இது வரும். நம்ம இது கொஞ்சம் இந்த இதெல்லாம் அப்பப்போ ஞாபகம் 2 இதில் வரும். ஸோ இது வந்து நம்ம ஈஸியாக இது மாதிரி ஸ்டோரி போட்டு ஞாபகம் வச்சுக்கிட்டா ஈஸியாக இருக்கும். அதனால தான் இப்போ ஸ்டோரி போட்டு ஞாபகம் வச்சுக்கிட்டோம்.